அடுத்தது ஜெயினிசம் மற்றும் கல்வி. உணர்வு என்பது ஆன்மாவின் சாராம்சமாக இருந்தது. ஜைனா அமைப்பின்படி அறிவு 2 வகைகளாகும். பிராமணா, நியா. ஸோ 2 வகையாக பிரிச்சிருக்காங்க, பிராமணா, நியா. பிராமணா மீண்டும் 2 வகையானது, மறைமுகம் மற்றும் நேரடி அறிவு. ஸோ பிராமணா 2 பிரித்தாங்க, மறைமுகம், நேரடி அறிவு அப்படின்னு சொல்லிட்டு. நேரடி அறிவு உணர்வு திறன் மூலம் கற்றுத்தரப்பட்டது. நேரடி அறிவு பார்த்திங்கன்னா உணர்வு திறன் மூலம் கற்றுத்தரப்பட்டது. நடைமுறை அறிவு மனம் மற்றும் உணர்வுகள் மூலம் பெறப்பட்டன. நடைமுறை அறிவு மனம் உணர்வு மூலமா பெறப்பட்டன. கல்வி நோக்கங்கள். ஜெயின் அமைப்பானது சுதந்திரத்தினை கல்வியின் இறுதி நோக்கமாக பரிந்துரைத்தது. ஸோ ஜெயின் அமைப்பினுடைய கல்வி இறுதி நோக்கம் என்ன அப்படின்னா சுதந்திரம் தான். இந்த முறையின்படி விடுதலை என்பது 2 வகைகளாகும், அதாவது ஜீவன் முக்தி மற்றும் திராவிய முக்தி. ஸோ விடுதலை 2 வகையாக பிரித்தாங்க, ஒன்று ஜீவன் முக்தி, இன்னொன்று திராவிய முக்தி அப்படின்னு சொல்லிட்டு. கல்வியானது மாணவர்கள் ஜீவன் முக்தி அடைய உதவி புரிகிறது. ஸோ கல்வி மாணவர்கள் ஜீவன் முக்தி அடைய உதவி புரியுது. அது திராவிய முக்திக்கு வழிவகை செய்யும் சமூக, பொருளாதார, தார்மீக மற்றும் ஆன்மீக நோக்கங்களை வலியுறுத்துகிறது. ஸோ திராவிய முக்திக்கு வழிவகை செய்யக்கூடிய சமூக, பொருளாதார, தார்மீக, ஆன்மீக நோக்கங்களை வலியுறுத்துது. பாடத்திட்டம். ஜெயின முறை பாடத்திட்டமானது மாணவர்களுக்கு பல்வேறு செயல்பாடுகளை கொண்ட பாடங்களை உள்ளடக்கியது. பாடத்திட்டம் செயல்பாடு மைய அணுகுமுறை கொண்டதாகும். ரொம்ப முக்கியமாதுங்க. பாடத்திட்டம் செயல்பாடு பார்த்திங்கன்னா மைய அணுகுமுறை கொண்டது. ஜெயினிசத்தில் உண்மை கல்வி ஆன்மாவை அடிமைத்தளத்திலிருந்து விடுவிக்கிறது. உண்மையான கல்வி பார்த்திங்கன்னா ஆன்மாவை அடிமைத்தளத்திலிருந்து விடுவிக்கிறது தான். பல்வேறு நோக்கங்கள், கூட்டுறவு நடவடிக்கைகள் மற்றும் பல்வேறு கலாச்சார நடவடிக்கைகள் மூலம் இந்த இலக்கை அடைய முடியும். இதை தவிர பாடத்திட்டமானது தொழிற்கல்விக்கும் வித்திட்டது. ஸோ பாடத்திட்டம் தொழிற்கல்விக்கும் வித்திட்டு இருக்குது ஜெயினிசத்தில். ஜெயினா பாடத்திட்டத்தில் சமூக அறிவியல், இயற்கை அறிவியல், தார்மீக கல்வி, தொழிற்கல்வி, பல்வேறு கூட்டு பயிற்சி நடவடிக்கைகளை உள்ளடக்கியதாகும். கற்பித்தல் வழிமுறைகள் பாருங்கள். ஜெயினிசத்தில் தொழிற்கல்வி மாணவர்களுக்கு நடைமுறை அறிவு, வேலை அனுபவத்தை வழங்குகிறது. ஸோ தொழிற்கல்வி மாணவர்களுக்கு நடைமுறை அறிவு, வேலை அனுபவத்தை வழங்குது. மாணவர்கள் தங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பொருளை ஈட்டுவதற்கு வழிவகுத்தது. இவ்வாறு இந்த முறை சமூகமயமான நுட்பங்கள், சோதனைகள் செய்து கற்றல் ஒருங்கிணைப்பு முதலியவற்றை வலியுறுத்தியது. ஸோ இந்த முறை, அதாவது இந்த கற்பித்தல் முறை ஜெயினிசத்தில் சமூகமயமான நுட்பங்கள், சோதனைகள் செய்து கற்றல் ஒருங்கிணைப்பு இதெல்லாம் வலியுறுத்தியது. சுதந்திரம் மற்றும் ஒழுக்கம். லட்சியவாத தத்துவத்தை போலவே மாணவர்களுக்கான கடுமையான ஒழுக்கத்தையும் வலியுறுத்தியது. ஸோ ஜெயினிசத்தில் கடுமையான ஒழுக்கமும் வலியுறுத்தியிருக்கிறாங்க. ஒழுக்கமின்றி உண்மையான கல்வியை புகட்ட இயலாது. உண்மையான கல்வியை பெற கோபம், ஆடம்பரம், சோம்பல், நோய் போன்றவை தடையாக உள்ளது. ஜைன தத்துவம் மாணவர்களுக்கு உண்மையான கல்வியை பெறுவதற்கான சிறந்த குணங்களை வலியுறுத்தியது. ஸோ ஜைன தத்துவம் மாணவர்களுக்கு உண்மையான கல்வியை பெறுவதற்கான சிறந்த குணங்களை வலியுறுத்திச்சு. அவர் எல்லா நேரங்களிலும் சிரிக்கக்கூடாது. விடாமுயற்சியுடன் அறிவை பெற முயற்சி செய்ய வேண்டும். ஸோ மாணவர்கள் விடாமுயற்சியோட அறிவை பெற முயற்சி செய்யணும். அவர் உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் கட்டுப்படுத்த வேண்டும். அவர் நட்பண்புகளை கொண்டவராக இருக்க வேண்டும். அநாகரிக சொற்களை பயன்படுத்தக்கூடாது. அவர் தனது நடவடிக்கைகளில் நியாயமானவராக இருக்க வேண்டும். அவர் மனச்சோர்வு அடையக்கூடாது. அவர் சத்தியத்தின் தீவிரமான சீடராக இருக்க வேண்டும்.